இங்கே பாருங்கள் வத்தல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல கிறிஸ்பாக மொறு மொறுன்னு, மேக்ஸிமம் எண்ணெய் குடிக்காது அந்தளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷனை பார்க்கும் பொழுது எத்தனை பேருக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை தோணுதுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு அது கூட இந்த வத்தலை பொரித்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த வத்தல். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாச்சு. ஸோ நம்ம வத்தல் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். லாஸ்ட் இயர் நான் இதே ஜவ்வரிசியில் உருளைக்கிழங்கு போட்டு வத்தல் செஞ்சுருந்தேன். அதுவுமே 1 இயர் வரைக்கும் கெடாமல் சூப்பராக வந்துச்சு. அதே மாதிரியான ரெசிபி தான் இந்த டைமும். இந்த வாட்டி நான் பூண்டுலாம் அரைச்சி போட்டு நல்லா சூப்பராக பூண்டு ஃப்ளேவரில் நம்ம ஜவ்வரிசி வத்தல் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பேக்கெட் ஜவ்வரிசி, அதாவது நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்திங்களா, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நைட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். மார்னிங் எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். நான் கம்மியாக இருக்கிறதுனால மிக்சிலே அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு 2 கட்டி அளவு பூண்டை இந்த மாதிரி தோலோடு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இதை நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இது அங்கங்கே திப்பியாக அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் 2 பேட்சாக தான் சேர்த்துட்டேன். ஒரே பேட்சாக போட்டு அரைக்க முடியாது. அதனால் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நமக்கு அதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வாட்டி நான் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணி பெருசாக மெஷர்மெண்ட்டுன்றதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த வத்தலை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நான் ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறது தான். இப்போது நான் தண்ணி அளந்து ஊற்றுற பாத்திரத்தால் ஊற வச்ச ஜவ்வரிசி ஒரு இது ஃபுல்லாக இருந்தது. அதனால் நான் 2லேருந்து 2 அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் ஒரு வேளை தண்ணி அதிகமாகிட்டால் கூட கவலையே கிடையாது. ஈஸியாக அழகாக நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இப்போது நம்ம குக்கரில் தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு பச்சை மிளகாய் விழுதை தான் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம வடை பொரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கரண்டி, அது எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு கொட்டினதுக்கப்புறம் கிளறிட்டு இருக்கும் பொழுது சப்போஸ் கட்டிப்படும் பொழுது இதால் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு கரண்டி வச்சு தடவி விட்டிங்கன்னா அது அழகாக அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். அதுக்காக தேவைப்பட்டால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லை, நீங்கள் கையால் கிளறும் பொழுதே எல்லா மாவும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம். அது தேவை கிடையாது. இப்போ மாவை பொறுமையாக ஒரு கரண்டியால் எடுத்து சேருங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் கொட்டும் பொழுது தண்ணி மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்மியான மாவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கரண்டியை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இப்போது கைவிடாத இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறி விடுறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் அடி பிடிக்காமல் கிளறணும். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஆனால் கொஞ்சம் அடி பிடிக்குன்றது, அதனால் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் நல்லா அடிகனமான பாத்திரத்தை வச்சு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன். இது என்னட்ட இருக்கிற பெரிய குக்கர்ன்றதுனால நான் போட்ட 1/2 கிலோ மாவு இதில் ஈஸியாக இதுவாகிடுச்சு. இப்போ நிறைய செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பெரிய பாத்திரம் இருக்குது, பட் அந்தளவுக்கு அது தேவைப்படாதுன்றதுனால நான் குக்கர்லேயே செஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. லைட்டாக அங்கங்கே கட்டி தெரிகிற மாதிரி இருக்கும். அது நம்ம இன்னும் கிளற அது கட்டி எல்லாம் உடஞ்சி வந்துடும். உடையாத பட்சத்தில் தான் நான் சொன்ன அந்த கரண்டி வச்சு எல்லாத்தையும் அரைச்சிட்டு கரண்டியால் தடவி விட்டோம்னா அது அப்படியே அழகாக மாவு உங்களுக்கு அது மாவாயிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஹையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு ஸ்டேஜில் அது திக்காகும் பொழுது சிம்மில் வச்சு கிளறி விடணும். சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். கட்டிலாம் இல்லாமல் இந்தளவுக்கு வரும். இதில் நான் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து இதை ஆற வச்சுருக்கேன். இது ஆற கஞ்சி வடித்தோம்னா எவ்வளோ திக்காக மாறும் அந்த மாதிரி மாறும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேப்பரில் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக வட்டமாக நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம்.
இப்போது பிளாஸ்டிக் கவரில் நம்ம வந்து வத்தலை எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. சில பேர் வந்து வேஷ்டிலையும் ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால நான் வந்து பிளாஸ்டிக் கவர்லேயே ஊற்றிடுறது. இப்போ வந்துட்டு இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வத்தல் எல்லாமே நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு. வெயிலில் நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுன்னு அழகாக காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து வத்தலை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வெள்ளை வெள்ளையாக நல்லா கிறிஸ்பாக வருது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டு வாசனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வத்தல் வந்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லா வத்தலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய வத்தலை போட்டுட்டு பொரிச்சோம்னா சிலது பொரியும் சிலது பொரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம ஒரேடியாக ஆயில் ஊற்றிட்டு பொரிக்க மாட்டோம். இருந்தாலும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து தான் பொரிப்போம். இப்போ பாருங்கள் எல்லா வத்தலையும் பொரிச்சாச்சு. சுட சுட சூப்பராக நம்மளோட ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.